ஊரே நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம கதையோட கதாநாயகியும் நியூ இயரை அவ ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அவ பேரு ரோஸ். பார்ட்டிக்கு நடுவுல ரோஸுக்கு ஒரு கால் வருது. போன் எடுத்து பாக்குறா. கால் பண்ணது வேற யாரும் கிடையாது, அவளுடைய அம்மா. உடனே கால் அட்டென்ட் பண்ணி பேசுறா. அவளோட அம்மா, என்ன ரோஸ் இன்னும் வீட்டுக்கு வரல, நீ நியூ இயர் செலிப்ரேட் பண்ணதெல்லாம் போதும், உடனே கிளம்புன்னு சொல்றாங்க. உடனே இவளும் சரிம்மான்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறா. ரயில்வே ஸ்டேஷன்ல யாருமே இல்ல, இவ மட்டும்தான் இருக்கிறா. கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் வந்துரும், போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கா. அவ சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல ஒரு ட்ரெயினும் வருது. வந்த உடனே ரோஸ் ட்ரெயின்குள்ள போய் ஒரு சீட்ல உட்கார்ந்துக்கிறா. ட்ரெயினும் கிளம்பிடுது. ட்ரெயின் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் ரோஸ் ஒரு விஷயத்த கவனிக்கிறா. அந்த ட்ரெயின்ல அவ மட்டும்தான் இருக்கிறா, வேற யாருமே இல்ல. பார்த்தவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஊரே நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்கு, ஆனா ட்ரெயின்ல ஒருத்தர் கூட இல்ல. அடுத்து வர ஸ்டேஷன்ல யாராவது ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு போனை பாத்துக்கிட்டு இருக்கா. மக்கள் நியூ இயர் கொண்டாடுறத பாத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியே 2-3 ஸ்டேஷன் தாண்டி போயிடுது. அப்பதான் ரோஸ் அவ கம்பார்ட்மெண்ட் லாஸ்ட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறா. அவரு பிளாக் கலர் கோட்டும் பிளாக் கலர் ஹேட்டும் போட்டிருக்கிறார். ரொம்ப தூரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அவர் முகம் தெளிவா தெரியல. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு பயம் போயிடுது. அப்பாடி நமக்கு துணையா ஒருத்தராவது இருக்காருன்னு சொல்லிட்டு மறுபடியும் போனை பார்க்க ஆரம்பிக்கிறா. ட்ரெயின் போய்கிட்டே இருக்க போனை பார்த்துக்கிட்டு இருந்த ரோஸுக்கு ஒரு கட்டத்துல தூக்கம் வந்துட அவளையும் அறியாமலே தூங்கிடுறா. கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல நிக்க அந்த சத்தத்தால ரோஸ் தூக்கம் கலைஞ்சி கண் முழிச்சு பாக்குறா. அந்த கம்பார்ட்மெண்டோட லாஸ்ட்ல ஒருத்தர் கருப்பு கோட் போட்டு உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, அவரு கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அத பார்த்த ரோஸுக்கு ஒரு சந்தேகம், இவரு லாஸ்ட்ல தானே உட்கார்ந்து இருந்தாரு, இப்ப முன்னாடி கொஞ்சம் தள்ளி வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கே, இல்ல நாம தான் சரியா கவனிக்கலையா, இல்லனா தூக்க கலக்கத்துல இருக்கிறதுனால இப்படி தோணுதோன்னு சொல்லி கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சாலும் சரி, அவர் அங்கதான் உட்கார்ந்து இருப்பார் போல, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறா. ட்ரெயினும் போக சில ஸ்டாப்பிங் கடந்து போகுது. அப்போ ட்ரெயின் ஒரு ஸ்டாப்பிங்ல நிக்க அந்த சத்தத்தால மறுபடியும் ரோஸ் கண்முழிக்கிறா. அப்போ அந்த கருப்பு கோட் போட்டிருந்தவர் இன்னும் கொஞ்சம் ரோஸ் பக்கத்துல வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அத பார்த்த உடனே ரோஸுக்கு பயம் வந்துடுது. இந்த நபர் முதல்ல லாஸ்ட்ல உட்கார்ந்து இருந்தார், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் முன்னாடி உட்கார்ந்து இருந்தார், இப்ப பார்த்தாக்க இன்னும் முன்னாடி உட்கார்ந்து இருக்காரே, சரி இவர் என்னதான் பண்றாருன்னு கண்காணிக்கலாம்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி லைட்டா கண்ணை மூடிக்கிட்டு அந்த கருப்பு கோட் போட்டிருந்தவரை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவர் உட்கார்ந்து இருந்த இடத்தை விட்டு நகரவே இல்ல. அதனால ரோஸ், நாம தான் தப்பா நினைச்சிட்டோம், அவரு உட்கார்ந்து இருந்த சீட்டை விட்டு நகரவே இல்ல, நாம தான் தூக்க கலக்கத்துல தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறா. இப்படியே சில ஸ்டாப்பிங் கடந்து போக ரோஸுக்கு தூக்கம் கலையுது. அப்போ அந்த நபரை பார்க்க அவரு ரோஸுக்கு ரொம்ப பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்காரு. அத பார்த்த உடனே ரோஸ் ரொம்ப பயந்துடுறா. மனசுக்குள்ளவே என்ன இந்த நபர் நாம தூங்குறப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டே இருக்காரு, இவர் யாருன்னே தெரியல, முகத்தை கூட கிளியரா பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் நம்ம கிட்ட நெருங்கி வராரான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு முன்ன மாதிரியே கண்ணை மூடி அவரை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அவளுக்கு அந்த ட்ரெயின்குள்ள யாரோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அதை கேட்ட ரோஸ் மனசுக்குள்ளவே என்ன இது, யாரோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேக்குதே, இங்கதான் அந்த கருப்பு கோட் போட்டிருக்கிறவரை தவிர வேற யாருமே இல்லையே, அப்படின்னா அவர்தான் முணுமுணுக்கிறாரோ. இந்த மாதிரி மனசுக்குள்ளவே சொன்னவ அந்த நபர் சொல்றத ரொம்ப கூர்மையா கவனிக்க ஆரம்பிக்கிறா. அவர் சொன்னது புரிஞ்சதுக்கு அப்புறம் ரோஸ் மிரண்டே போயிடுறா. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, அவ தூங்குற மாதிரி நடிச்சு நம்மள சீட் பண்றா, ஏன்னா அவ தூங்கவே இல்ல, தூங்குற மாதிரி நடிச்சு சீட் பண்றா, தூங்கவே இல்லன்னு ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இத கேட்டதுக்கு அப்புறம் ரோஸுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. நாம தூங்குற மாதிரி நடிச்சது அவருக்கு எப்படி தெரியும், இதுக்கு மேல இந்த ட்ரெயின்ல நாம இருக்க கூடாது, அடுத்ததா எந்த ஸ்டாப்பிங் வந்தாலும் இறங்கி ஓடி போயிடணும், இந்த நபர் நம்மள ஏதாவது பண்ணாலும் பண்ணலாம்னு முடிவு பண்ணவ மொபைல் எடுத்து அடுத்த ஸ்டாப்பிங் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு செக் பண்றா. அதுல 5-10 நிமிஷம் ஆகும்னு காமிக்குது. அத பார்த்த ரோஸ், என்னது 10 நிமிஷம் வரைக்கும் ஆகலாமா, அது வரைக்கும் நாம இந்த நபர்கிட்ட மாட்டாம இருக்கணும், அது வரைக்கும் இந்த நபர் அங்கேயே அசையாம உட்கார்ந்து இருந்தா நல்லா இருக்கும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவர் நினைச்ச அடுத்த செகண்டே அந்த கருப்பு கோட் போட்டிருந்த ஆள் சீட்டை விட்டு எழுந்திருச்சு இவளை நோக்கி மெல்ல வர ஆரம்பிக்கிறாரு. அவரு எழுந்திருச்சத பார்த்த உடனே இவளும் பயந்து எழுந்திருச்சு அவரோட முகத்தை ஒத்து பாக்குறா. பார்த்த அடுத்த செகண்ட் ரோஸ் பதறி கத்துறா. ஏன்னா அந்த ஆள் மூக்கு வரைக்கும் ஸ்கார்ஃப் போட்டு மறைச்சிருக்காரு, ஆனா அதுக்கு மேல இருக்க கண் நெத்தியெல்லாம் பயங்கரமான காயங்கள் இருக்குது. அத பார்த்த உடனே ரோஸ் பயந்து நின்னுட்டே இருக்க, அப்ப அவரு, நீ என்ன பார்த்து தூங்குற மாதிரி நடிச்சு என்ன சீட் பண்ணிட்ட, நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே முதுகுக்கு பின்னாடி இருந்து பெரிய கத்தி எடுக்கிறாரு. அத பார்த்த உடனே ரோஸ் பயந்து ஓட ஆரம்பிக்கிறா.
நேரா அந்த நபரும் ரோஸ் பின்னாடியே போறாரு. ரோஸும் விடாம ஓடி போய்கிட்டே இருக்கா. ரெண்டு பேருக்கும் உள்ள இடைவெளி கொஞ்சம் அதிகமாகுது. அதனால ரோஸ் ஒரு சீட்டு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அந்த கருப்பு கோட் போட்டிருந்த ஆளு ரோஸ் ஒளிஞ்சத பாத்துறாரு. உடனே அவரு கத்திக்கிட்டே ஒழுங்கா ஒளிஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளியே வந்துடு, ஏன்னா அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்கு இன்னும் 4-5 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள நீ வெளியே வந்துட்டா நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். அதுதான் உனக்கு நல்லது, இல்லனா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த கத்தியால சத்தம் எழுப்பிக்கிட்டே வரான். அப்ப ரோஸ் மனசுக்குள்ள இந்த ட்ரெயின்ல நம்மள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல, இந்த ட்ரெயினை நிறுத்தினா மட்டும்தான் இந்த ட்ரெயினை விட்டு நம்மளால வெளியே போக முடியும். அதுக்கு நாம இங்க எமர்ஜென்சின்னு போட்டிருக்க பிரேக்க பிடிச்சு இழுக்கணும். இதுதான் எனக்கு இருக்க ஒரே வழின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அதே சமயத்துல அந்த கருப்பு கோட் போட்டிருந்தவனும் ரோஸ நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்த ரோஸ் உடனே வேகமா ஓடி போய் அந்த எமர்ஜென்சி பிரேக்க பிடிச்சு இழுத்துறா. உடனே ட்ரெயினும் நிக்க ட்ரெயினுக்குள்ள அந்த லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகி எரியுது. அப்படி லைட் எல்லாம் பிளிங்க் ஆகி எரியறப்போ அந்த கருப்பு கோட் போட்டிருந்த ஆளும் மறைஞ்சு போயிடுறாரு. அதை பார்த்த ரோஸுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நேரமா நம்மள துரத்திக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருந்த ஆள் எங்க போனா? ஒருவேளை நாம ட்ரெயினை நிப்பாட்டினதுனாலதான் அவன் பயந்து ஓடிட்டு இருப்பானோன்னு நினைக்கிறப்போ அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு இருந்த டிரைவர்ஸ் 2 பேரும் வந்து, ஏமா உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக ட்ரெயினை நிறுத்தினு கேக்குறாங்க. ஆனா ரோஸால அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. உச்சக்கட்ட பயத்துல இருந்தவ அழுதுகிட்டு இருக்கா. டிரைவர்ஸும் அவளை சமாதானப்படுத்தி என்ன ஆச்சுன்னு மறுபடியும் விசாரிக்கிறாங்க. ஏமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். நீ பாட்டுக்கு ட்ரெயினை நிறுத்தி இருக்கிற, இது ஸ்டாப்பிங்கே கிடையாது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ரோஸ் இவ்வளவு நேரமா நடந்த சம்பவத்தை சொல்றா. கருப்பு கோட் போட்டிருந்த ஒரு நபர் பெரிய கத்திய வச்சுக்கிட்டு என்ன துரத்திக்கிட்டு வந்தாரு. நானும் தப்பிக்க எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா அவரு விடாம என்ன துரத்திக்கிட்டே இருந்ததுனாலதான் நான் இந்த ட்ரெயினை நிறுத்த வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்றா. அதை கேட்ட அந்த டிரைவர்ல ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட, டேய் இதுக்கு தாண்டா இந்த ட்ரெயினை நாம எடுக்க வேண்டான்னு சொன்ன, இதே மாதிரிதான் டெய்லி யாராவது ஒருத்தர் இந்த ட்ரெயினை நிறுத்திட்டு இருக்காங்கன்னு 2 பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. அதை பார்த்த ரோஸ், சார் இங்க ஒருத்தன் என்ன துரத்திக்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா அவர் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு கேக்குறா. அதுக்கு அவரு, ஏமா இந்த கம்ப்ளைண்ட எங்க கிட்ட ஒருத்தர் 2 பேர் சொன்னாக்க பரவாயில்ல, நாங்க எப்பெல்லாம் ராத்திரி நேரத்துல இந்த ட்ரெயினை எடுத்துக்கிட்டு வரோமோ அப்பெல்லாம் இதுல வர எல்லாரும் இதே கம்ப்ளைண்ட தான் சொல்றாங்க. சரி அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தாக்க அங்க அவங்க சொன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ட்ரெயின்ல வர அந்த ஒரு நபர் மட்டும் அவங்களாவே பயந்து ஒரு மூலையில போய் உட்கார்ந்த மாதிரி இருக்கு. இத வச்சு நாங்க எந்த ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்றாரு. அதை கேட்ட ரோஸ், இல்ல சார் இந்த இடத்துல ஒரு ஆள் இருந்தாரு, அவரு பிளாக் கலர் கோட்டும் பிளாக் கலர் ஹேட்டும் போட்டிருந்தாரு, அவர் முகத்துல நிறைய காயங்களும் இருந்துச்சு, அவரு தான் என்ன துரத்திக்கிட்டும் வந்தாரு, நீங்க எப்படி இல்லன்னு சொல்லலாம். ஆனா அவ சொன்னத அந்த 2 டிரைவர்ஸுமே நம்பல. அவளை கூட்டிட்டு போய் இன்ஜினுக்கு பக்கத்துல இருக்க கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வச்சுட்டு ட்ரெயினை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா ரோஸ் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங்ல அவளை இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா ரோஸுக்கு நடந்த சம்பவத்தை மறக்கவே முடியல. அதனால ரோஸ் வீட்டுக்கு போன உடனே அந்த ட்ரெயினை பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறா. அவளுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்னன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நியூ இயர் அன்னைக்கு நிறைய பேர் அந்த ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள ஜாக்னு ஒரு பையன் அவன் வீட்டுக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்கிக்கிட்டு அந்த ட்ரெயின்ல போயிருக்கான். கொஞ்ச நேரத்துல அவன் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வர எழுந்திருச்சு போய் டோர் பக்கத்துல நின்னு இருக்கான். அந்த சமயத்துல அவன் பேக்ல இருந்த கத்தி பேக கிழிச்சுக்கிட்டு பக்கத்துல தூங்கிட்டு இருந்த ஒரு லேடியோட கால் மேல விழுந்துருது. நள்ளிரவு நேரம்ன்றதுனால அந்த ட்ரெயின்ல ஏறக்குறைய எல்லாரும் நல்லா தூக்கத்துல இருக்கிறாங்க. கத்தி திடீர்னு அந்த லேடி கால்ல விழுந்ததுனால தூக்கத்துல இருந்த அந்த லேடி பதறி கத்துறாங்க. அவங்க கத்துன கத்துல தூங்கிட்டு இருந்த எல்லாரும் எழுந்திருச்சிடுறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருந்ததுனால அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப ஜாக் அந்த லேடி கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரு. ஆனா தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவன் ஒரு கொலைக்காரன், அந்த பெண்மணிய கத்தி வச்சு தாக்கி இருக்கான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாக் நடந்ததை சொல்றதுக்குள்ள ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுது. இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தர் போலீஸ்க்கு போன் பண்ணி நடந்ததை சொல்லி வர ஸ்டாப்பிங்ல ஜாக்க அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. போலீஸும் அடுத்த ஸ்டேஷன்ல ஜாக்க பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ட்ரெயினும் வர போலீஸ் உள்ள போய் ஜாக்க அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஜாக் அங்க தரையில கிடக்குறாரு. உடனே ஒரு போலீஸ் அவரை செக் பண்ண அதுக்கப்புறம் தான் ஜாக் இறந்து போன விஷயம் புரிய வருது. உடனே போலீஸ் அங்க இருந்தவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க அங்க இருக்கவங்க, இந்த பையன் அங்க இருந்த லேடிய தாக்க முயற்சி பண்ணான், நாங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக நாங்க அந்த பையனை தடுத்தோம், அந்த தள்ளு முள்ளுல அந்த பையன் இறந்து போயிட்டான், இது நாங்க தற்காப்புக்காக செஞ்சோம், இது ஒரு விபத்து
விபத்துன்னு சொல்றாங்க. அதை கேட்ட போலீஸும் எல்லாரையும் விட்டுட்டு இறந்து போன ஜாக்கோட உடலை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இந்த ஸ்டோரிய படிச்ச ரோஸ் பாவம் இந்த பையன் எந்த தப்பும் பண்ணாம இறந்து போயிட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த ட்ரெயினை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சர்ச் பண்றா. அவளுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னா, ஜாக் இறந்து போனதுக்கு அப்புறம் நைட் நேரத்துல அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண நிறைய பேர் தங்களை யாரோ கொல்ல வந்ததா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் ரோஸுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அது என்னன்னா, ராத்திரி நேரத்துல இந்த ட்ரெயின்ல நடக்கிற எல்லா அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கும் இந்த ஜாக்கோட ஆத்மா தான் காரணம்னு.